ஹலோ காய்ஸ், பாடியநல்லூர் கோயில் திருவிழா ஏப்ரல் 1 ஆரம்பிச்சிச்சுங்க. 12th வரைக்கும் இருக்குது. இந்த சண்டேயோட முடிய போதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் மொதல் நாளே சாமிக்கு பால் குடம்லாம் எடுத்தோம். ஸோ சாமிக்கு விளக்கேற்றிட்டு கற்பூரம்லாம் ஏற்றிட்டு பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த வருஷம் ரத்திக்ஷாக்கு ஃபர்ஸ்ட் டைம் பால் குடம். அதனால வெள்ளி பால் குடம் மேடம் எடுத்தாங்க குடத்தை. ஸோ லைனில் நிற்க ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா அந்த நமக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கே எப்படின்னா கோயிலோட எல்லையில் தான் போய் பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ குட்டி பாப்பா இருக்கனால இந்த வாட்டி சீக்கிரமே சாமிக்கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் லைனில். அதுக்கே கால் வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு வா கொஞ்ச நாள் உட்காரலான்னு சொல்லி ஒரு போலீஸ்காரங்க சேர் வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறமேட்டு போய் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோங்க. அன்றைக்கி ஈவினிங்கே சுற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாமி சிலை வச்சு எல்லாமே பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி புதுசாக இந்த புல் சேலஞ்ச் வச்சுருந்தாங்க. என் பொண்ணு இதில் ஏறி பார்க்கலாமாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி வாடி அப்புறமேட்டு இப்போ ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கப்பல் ராட்டினம் சுற்ற போயிட்டோம். நானும் என் பையன் என் பொண்ணெல்லாம். ஸோ என் பையன் ஜம்பிங் ஏற சூப்பராக என்ன விளையாண்டா. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த இலவச ராட்டினம் போட்டிருந்தாங்களே. அதுக்கு முன்னாடிலாம் இலவச ராட்டினம் போடல. ஸோ இன்றைக்கி தான் கடைசி டேட்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பசங்களாம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷம் புதுசாக பார்த்திங்கன்னா அண்டர் வேர்ல்டு அக்வாரியம்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பறவைகள் எக்ஸாட்டிக் வேர்ல்ட்ஸ் 2 வச்சுருந்தாங்க. அது லாஸ்ட் டைம் நாங்கள் எக்ஸாட்டிக் வேர்ல்டில் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. பறவைங்கள்லாம் எங்கள் கையில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பறவைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் ஆனால் பார்த்திங்கன்னா சாமிக்கு சீர்வரிசை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதில் எல்லாருமே அலங்கரித்து நடனமாடிட்டே வருவாங்க. அந்த மேலத்தாளத்தோடு சாமிக்கு சீர்வரிசை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாமி ஊர்வலமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா கச்சேரியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கச்சேரியுமே சூப்பராக பாட்டும் இருக்கும், டான்ஸும் இருக்கும். ஸோ எவ்ரி ஈவினிங்குமே இது நடக்கும். 10 நாளுமே நடக்கும். நாங்கள் இந்த வாட்டி பஷிலாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், எங்கள் செல்ல யானைக்குட்டியை.